ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதர்ன் ரயில்வே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா பர்சன்ஸ்க்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? 20 ஜூலை 2024. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19 ஆகஸ்ட் 2024 சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் டேட் மட்டும் வந்து பாருங்கள். அதாவது ரெசிடென்ட்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், சிக்கிம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட்னு ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. சரிங்களா? அதை பற்றின மேலும் முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். அதாவது என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். குரூப் சி லெவல் 2 லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 16 வேக்கன்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு 33 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் 49 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வேக்கன்சிலாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரின்னு சொல்லிட்டு. அதில் அத்லெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி பிளேயிங் பொசிஷன் அந்த கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1க்கு வந்து வேக்கன்சி இல்லை. ஆனால் லெவல் 2, 3க்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? ஒரு கேட்டகரிக்குமே ஒரு வேக்கன்சி. அதுக்கப்புறம் பாக்ஸிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து பாருங்க பாடி பில்டிங், செஸ், கிரிக்கெட், ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரைஃபிள் ஷூட்டிங், ஸ்விம்மிங், கோல்ஃப், அப்புறம் ஹாக்கி, அதுலேயே மென் அண்ட் உமன் சொல்லிட்டு எல்லா கேட்டகரியுமே இருக்குது. வாலிபால், அப்புறம் வாட்டர் போலோ அப்படின்னு சொல்லிட்டு மென் அண்ட் உமன்ஸ் எல்லா கேட்டகரிக்கும் சேர்த்து லெவல் 1க்கும் லெவல் 2க்கும் இந்த மாதிரி வந்து வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி க்ளீனாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் என்னென்னு பாருங்கள். சரிங்களா? நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளினில் வரீங்க, உங்களுக்கு இந்த கேட்டகரி என்ன இருக்குது, அதாவது பிளேயிங் பொசிஷன், அதுக்கப்புறம் நீங்கள் லெவல் 1ல் உங்களுக்கு வேக்கன்சி இருக்கா, இல்லை லெவல் 2ல் வேக்கன்சி இருக்கா, அதையுமே கிளியராக செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? மொத்தம் வந்து 49 வேக்கன்சி இருக்குது. நீங்கள் கிளியராக வந்து உங்களுக்கான பிளேயிங் அந்த ஸ்கில்லு, டிசிப்ளினு, அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் செக் பண்ணி வேக்கன்சி இருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 ஜனவரி 2025 படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனே கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்புறம் மினிமம் ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் ரெப்ரசன்டட் த கண்ட்ரி இன் எனி ஆஃப் த சாம்பியன்ஸ் ஈவெண்ட்ஸ், அதாவது வேர்ல்டு கப் ஜூனியர் சீனியர் கேட்டகரி லெவலில் வந்து நீங்கள் இருந்திருக்கணும் ஏஷியன் கேம்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது அட்லீஸ்ட் தேர்ட் பொசிஷன்ஸ் இன் எனி ஆஃப் த சாம்பியன்ஸ், அதாவது காமன்வெல்த் சாம்பியன்ஸ் ஜூனியர் சீனியர் கேட்டகரியில் ஏஷியன் சாம்பியன்ஸ், ஏஷியா கப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது அட்லீஸ்ட் தேர்ட் பொசிஷன் இன் சீனியர் யூத் ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அதுக்கு பிறகு அட்லீஸ்ட் தேர்ட் பொசிஷன் இன் நேஷ்னல் கேம்ஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் ஏஜ் ஆஃப் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தேர்ட் பொசிஷன் ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்தாலும் ஓகே தான். இல்லைனா ஃபஸ்ட்டு பொசிஷன் ஃபெடரேஷன் கப் சாம்பியன்ஸ் சீனியர் கேட்டகரியில் இருந்தாலும் ஓகே தான் சொல்லிட்டு இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ABCDEF 6 ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. இந்த 6 ஆப்ஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வந்து ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சில கேட்டகரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஹாக்கி, மென், உமன், அத்லெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் பாக்ஸிங், பாடி பில்டிங், செஸ், ரைஃபிள் ஷூட்டிங் சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் சில முக்கியமான சர்டிஃபிகேட்டு ரிகார்டிங்காக வந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து அதாவது லிஸ்ட் ஆஃப் ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ரெகனைஸ்டு பை த RSBB. சரிங்களா? அதாவது அவங்களால் கொடுக்கப்படுகிற, அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த சாம்பியன்ஷிப் ஈவெண்ட்ஸ் அந்த லிஸ்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்போட இந்த ஈவெண்ட்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த லெவலில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கணும், இந்த லெவலில் உங்கள் ஆக்டிவிட்டிலாம் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஈவெண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதாவது அத்லெட்டிக்ஸ்லேருந்து லாஸ்ட்டில் வாட்டர் போலோ வரைக்கும் 15 கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்ஸில் நீங்கள் வந்து கம்பல்சரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். லெவல் 2 லெவல் 3க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் மினிமம் +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லெவல் 1க்கு அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அப்படி இல்லைனா ITI முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். சரிங்களா? இதுதான் வந்து கல்வி தகுதி. ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீஸ் பற்றி சொல்கிறாங்க.
ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் ஓபிசிக்கு வந்து 500 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன், பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேட்டகரி, மைனாரிட்டிஸ் அண்ட் எக்கனாமிக் பேக்வர்டு கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து டிடி தான் எடுக்கணும், பேங்க் டிராஃப்ட். ஓகேங்களா? அதாவது என்ன நேமுக்குன்னா எஃப்ஏ அண்டு சிஏஓ, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கார்டன் ரீச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து இவங்க கொடுத்துருக்குற இந்த நேமுக்கு வந்து நீங்கள் வந்து டிடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது வந்து பாருங்கள், அதாவது நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அன்னெக்சர் 1ல் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அன்னெக்சரில் 1ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் ஒட்டிட்டு அப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கல்வி தகுதி, ஸ்போர்ட்ஸ் க்ரைட்டேரியா, அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியராக வந்து நீங்கள் வந்து அது கூட செல்ஃப் அட்டஸ்டோட அட்டாச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டிடி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, எக்ஸாம் ஃபீஸு, அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எடுக்கிறீங்களா, அதையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், அதை கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது இருக்குது பார்த்தீங்களா? சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிக்னேச்சர்லாம் வந்து கரெக்டாக போடணும். நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ ஒன்லி ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷில் மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த லாங்குவேஜில் ஃபில் பண்ணாலும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்கள். ப்ளூ பென் இல்லைனா பிளாக் பெனில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அந்த டிடியும் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல், நியூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், 6th floor, கார்டன் ரீச், கொல்கத்தா. இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷ்னல், அதுக்கான மார்க் வெயிட்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எப்படிலாம் வந்து மார்க் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெகனைஸ்டு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் அஸ் பர் த நார்ம்ஸ், அதுக்கு 50 மார்க் உங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்லை வச்சு. அப்புறம் உங்கள் கேம் ஸ்கில்லு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், கோச் அப்சர்வேஷன் டூரிங் ட்ரையல், இதெல்லாம் வச்சு 40 மார்க் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 25 மார்க்கு. அப்புறம் கல்வி தகுதிக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 100 மார்க். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு நீங்கள் வந்து PB1, அதாவது கிரேட் பே இந்த லெவலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் 100க்கு வந்து 65 மார்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கிரேட் பே 1800 இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் 100க்கு 60 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் மினிமம் குவாலிஃபைங் மார்க். அப்புறம் சம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இது வந்து பியூராக மெரிட் பேஸ் தான், இதில் எந்த ஸ்கேமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷனோட முக்கியமான விவரங்கள். இது வந்து அன்னெக்சர் 1 அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். சரிங்களா? இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ப்ளூ இல்லைனா பிளாக் பாயிண்ட் பெனில் வந்து கரெக்டாக இங்கிலீஷில் இல்லை ஹிந்தியில் தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃபோட்டோலாம் ஒட்டிட்டு இதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் சீக்கிரமாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு 19 ஆகஸ்ட்டுக்குள்ளே அங்கே ரீச் பண்ணுற மாதிரி, கொல்கத்தாக்கு அந்த அட்ரஸ்க்கு ரீச் பண்ணுற மாதிரி நீங்கள் குயிக்காக சென்ட் பண்ணணும். சரிங்களா? நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 19 ஆகஸ்ட் தான் லாஸ்ட் டேட்டு. இதே நார்த் சைடாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 29 ஆகஸ்ட் லாஸ்ட் டேட் இருக்காங்க. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு டைம் தராங்க போல். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து இந்த எலிஜிபிலிட்டி நாம்ஸ்லாம் வந்து கரெக்டாக எலிஜிபிலிட்டி ஆகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குயிக்காக வந்து அப்ளை பண்ணி அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்கள் டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.